ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். இன்றைக்கி 7th செகண்ட் டேர்மில் இருக்க நம்பர்ஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்ல போகிறேன். அதனால தான் உங்களுக்கு நானே எழுதுகிற மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா புக்கில் உங்களுக்கு ரொம்ப வளவலான்னு கொடுத்துருக்காங்க. டெட்டுக்கு அவ்வளோலாம் தேவையில்லை. அதில் என்ன கான்செப்ட் இருக்கோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் வாட்ஸ்அப் நம்பர் கீழே லிங்க்கில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஓகேவா? இன்றைக்கி கிளாஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு டெசிமல்ஸ், தசம எண்கள். நம்ம இது வரைக்கும் என்னென்ன நம்பர்ஸ் பார்த்துருக்கோம்? இயல் எண்கள் பார்த்துருக்கோம். நேச்சுரல் நம்பர்ஸ் என்னென்ன பார்த்துருக்கோம்? 1 2 3 அப் டு இன்ஃபினிட்டி. அடுத்தது ஹோல் நம்பர்ஸ், முழு எண்கள் 0 1 2 3 அப் டு இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இன்டீஜர்ஸ், அதாவது முழுக்கள், மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் முழுக்கள்னு சொல்லுவோம் இல்லையா? அடுத்தது என்ன பார்த்தோம்? பின்னங்கள், ஃப்ராக்ஷன்ஸ் பார்த்தோம். ஃப்ராக்ஷன்ஸ் நம்ம எப்படி எழுதணும்? P/Q ஃபார்மேட்டில் எழுதணும். ஓகேவா? அதில் Q நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணுங்கிற கண்டிஷனோட பார்த்தோம். அடுத்தது கலப்பு பின்னங்கள், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம்? இப்படி 2 3/4 இப்படி இருந்துச்சுன்னா அது என்னென்னு பார்த்தோம்? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸ்னு பார்த்தோம். அடுத்தது பின்னங்கள்லேயே தகா பின்னம்னா என்னன்னு பார்த்தோம்? பகுதியோட விகுதி பெருசாக இருந்துச்சு, அதாவது தொகுதி பெருசாக இருந்துச்சுன்னா என்னன்னு பார்த்தோம்? தகா பின்னம்னு பார்த்தோம். இப்போ வரைக்கும் பார்த்த நம்பர்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா? அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெசிமல்ஸ், தசம எண்கள்னு பார்க்குறோம். நார்மலாக நம்ம தமிழ் என்னன்னு சொல்லுவோம்? தசம்னா 10ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த 10ஓட மடங்காவோ அடுக்காவோ அந்த மாதிரி இடமதிப்பை வச்சு எழுதுறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? தசம எண்கள்னு சொல்கிறோம். இப்போ நார்மலாக நம்ம ஒரு ஸ்கேல் எடுத்துக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கேல் தான். இப்போ 0க்கும் 1க்கும் நடுவில் நமக்கு சின்னதாக லைன்ஸ் இருக்கும். ஒரு லைன் பெருசாக இருக்கும், அகெயின் சின்னதாக இருக்கும். இதோட வேல்யூ நம்ம என்னென்னு எழுதுவோம்? ஃபஸ்ட் இருக்கிறது 0.1, செகண்ட் இருக்கிறது 0.2, 0.3, சென்டரில் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது 0.5 அப்படி எழுதுவோம் இல்லையா? இப்படி பாயிண்ட் வச்சு எழுதுகிறோம் இல்லையா? இந்த நம்பர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தசம எண்கள்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ 0.1ன்னா என்ன அர்த்தம்னா 1/10, அதாவது 10ல் ஒரு பங்கு அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 0.1ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ 10ல் 2 மடங்கு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? 0.2ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதே இப்போ நம்ம 100க்கு எழுதணும் அப்படின்னா என்ன எழுதணும்? 0.02, ஏன்னா இங்கே ஒரு 0 எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா? அதனால் 0.02ன்னு நம்ம எழுதுவோம். ஸோ இப்படி 10ஓட மடங்காக அதை நம்ம புள்ளி வச்சு எழுதுகிறோம் இல்லையா? அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தசம எண்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சரி, இப்போ தசம எண்கள்னால் என்னன்னு புரிஞ்சிருச்சா? அடுத்தது இப்போ நம்ம 6th என்ன பார்த்தோம்? பிளேஸ் வேல்யூன்னு ஒன்று பார்த்தோம். இப்போ 6 3 6 7 8ன்னு ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அதோட இடமதிப்பு என்னன்னு பார்த்தோம்? 8க்கு இது என்ன இடத்துல இருக்குது? ஒன்றுகளோட இடத்துல இருக்குது. ஸோ 8 அப்படியே எழுதிக்குவோம். 7க்கு இது என்ன இடத்துல இருக்குது? டென்ஸ், அதாவது 10ஓட இடத்துல இருக்கிறதுனால அதோட இடமதிப்பு என்னன்னு சொல்லுவோம்? 70ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ 6ங்கிறது ஹண்ட்ரட்ஸோட பிளேஸில் இருக்குது, 600ன்னு சொல்லுவோம். 3ங்கிறது 1000ஓட பிளேஸில் இருக்குது. ஸோ இதோட இடமதிப்பு என்னன்னு சொல்லுவோம்? 1000ன்னு சொல்லுவோம். இதை நம்ம 6த்லேயே பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி இப்போ நமக்கு ஒரு தசம எண் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ 1 2 3ன்னு கொடுத்துருக்காங்கன்னா இதை எப்படி எழுதணும் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அடுத்து ஃபஸ்ட்லேருந்து தான் எழுதிட்டு போகணும். ஓகேவா? இங்கே எழுதும்போது நம்ம லாஸ்ட்லேருந்து தான் முன்னாடி நம்பருக்கு எழுதுவோம். இங்கே ஃபஸ்ட்லேருந்து தான் நம்ம அடுத்த நம்பருக்கு எழுதுவோம். ஓகேவா? அடுத்தது எப்படி எழுதுவோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர எல்லாமே என்னென்னு நம்ம இப்போ தானே பார்த்தோம். 0.1ன்னா நம்ம என்ன எழுதணும்? 1/10ன்னு எழுதணும். அதாவது 10ல் எத்தனை பங்கு, 100ல் எத்தனை பங்கு, 1000ல் எத்தனை பங்கு அப்படின்னு எழுதுறது தான் தசம எண்கள். ஓகேவா? இப்போ இந்த 3 6 7 8க்கு அப்படியே இந்த வேல்யூ நம்ம எழுதுவோம். இந்த 1 2 3ல் 1ஓட வேல்யூ என்னப்பா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கா? ஸோ 1/10, 10ல் ஒன்றுகள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த 2 எங்கே இருக்குது? இந்த 2 எங்கே இருக்குது? 100ஓட பிளேஸில் இருக்குது. ஓகேவா? 100ல் 2கள். இதோட வேல்யூ நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 0.02ன்னு சொல்லுவோம். இதுக்கு 0.1.
அடுத்தது இந்த 3ங்கிறது எங்கே இருக்குது, 1000தோட இடத்துல இருக்குது, 0.003. ஓகேவா? இப்போ புரிஞ்சிச்சா அதோட வேல்யூ? நம்ம அடுத்தடுத்த நம்பருக்கு ஒவ்வொரு 0 ஆட் பண்ணிகிட்டே போகிறோம். 1, 10, 100ங்கிறத இங்கே லெஃப்ட்லேருந்து ரைட்டில் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ ஒரு நம்பரை வந்துட்டு நம்மளை 10ஆல் டிவைட் பண்ண சொல்கிறாங்கன்னு வைங்களேன். இப்போ 1ன்னு ஒரு நம்பர் இருக்குது, அதை 10ஆல் டிவைட் பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்னா, ஒரே ஒரு பாயிண்ட் வச்சு மேலே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கணும். ஓகேவா? அதாவது கீழே ஒரு 0 இருந்ததுன்னா அந்த நம்பர் எங்கே ஸ்டார்ட் ஆகணும், 1ஆம் இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ 2/10ன்னு இருக்குதுன்னா என்ன பண்ணணும், 0.2 அதை அப்படியே எழுதிக்கணும். 4ன்னு இருந்துச்சுன்னா 4/10க்கு 0.4. ஒரு நம்பரை இப்போ இதை பெரிய நம்பராக இருக்குதுன்னு வைங்க, 3678 டிவைடட் பை 10ன்னு இருக்குதுன்னு வைங்க. இங்கே ஒரு 0 தானே இருக்குது, அப்போது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும், 367.8. ஓகேவா? ஒரு நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னா அந்த கடைசி நம்பர்லேருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இதே ஒரு நம்பரை 100ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னா கடைசியிலேருந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ 1ஐ 100ஆல் டிவைட் பண்ணுறோன்னு வைங்க, 1 அதுக்கு முன்னாடி ஒரு 0 போட்டு 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஓகேவா? இப்போ 0.01 தான் நம்மளோட தசம எண். இதே இப்போ 28 100ஆல் டிவைட் பண்ண சொல்கிறாங்கன்னு வைங்க, 8 2 இங்கே புள்ளி வச்சுக்கணும், ஏன்னா நம்ம 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம் இல்லையா. அப்போ 0.28. ஓகேவா? ஒரு நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணணுன்னா கடைசியிலேருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அதே நம்பரை 100ஆல் டிவைட் பண்ணணுன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அதே 1000ஆல் டிவைட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், 3 இடம் தாண்டி நம்ம வந்து புள்ளி வச்சு எழுதணும். ஓகேவா? இப்போ 2ங்கிற நம்பரை 1000ஆல் டிவைட் பண்ண சொல்கிறாங்கன்னு வைங்க, 2 ஒரு 0 இன்னொரு 0 3 இலக்கம் வந்துருச்சா, 3 0க்கு 3 இலக்கம் வந்துருச்சு. அப்போ இங்கே ஒரு புள்ளி வச்சுக்கோங்க, 0.002ங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகேவா? இதை தான் உங்களுக்கு புக்கில் வளவலான்னு கொடுத்துருக்காங்க, அதனால தான் நான் வேணான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் தனியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்தது ஒரு நம்பரை முழு எண்ணாக மாற்றணும். இப்போது 268.5ன்னு ஒரு நம்பர் இருக்குது, இதை முழு எண்ணாக மாற்ற சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது, ஒரு நம்பர் இருக்குதா, அப்போது 10ஆல் பெருக்கிக்கணும். பெருக்குனா நமக்கு ஒரு புள்ளி வந்து இந்த சைடு வந்துடும். ஓகேவா? அது ஏன்னா இப்போ நம்ம 10ஆல் வகுத்தோம்னா என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம் இல்லையா. 10ஆல் பெருக்கும்போது என்ன வரும், அந்த புள்ளி தள்ளி வந்துடும். ஓகேவா? அதுதான் கணக்கு. 2685ன்னு வந்துடும். இதே 26.85ன்னு இருக்குன்னு வைங்க, புள்ளிக்கு அப்புறம் இருக்கிறத நம்ம எப்பவுமே எப்படி படிப்போம், ஒவ்வொரு எண்ணாக தான் படிக்கணும், 8 5 7 தான் படிக்கணும், 857 அப்படின்னு படிக்கக்கூடாது. 26.85ங்கிறத இப்போ நம்ம 100ஆல் பெருக்கிறோம். ஓகேவா? ஏன்னா இங்கே புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 2 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 2 0 போடணும். 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 2685 கிடச்சிரும். சரியா? எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்களோ அத்தனை 0 10 மடங்கில் நம்ம பெருக்கணும் அப்படின்னா அதை முழு எண்ணாக மாற்றிடலாம். சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. உங்களுக்கு புக்கில் வேறு ஏதாவது மிஸ் ஆகிருக்கான்னு நான் பார்த்து சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்து 10 அடுக்குகளாக நம்மளை எழுத சொல்லுவாங்க. இப்போது 3 × 10ன்னா நம்ம என்னென்னு எழுதுவோம், 13 எழுதுவோம். இப்போ 3 × 100ங்கிறத 3 × 10² எழுதலாமா, ஏன்னா 10 × 10 தானே நமக்கு 100. ஸோ 3 × 10² எழுதலாமா. அதே மாதிரி இப்போ 3 × 1000 இருக்குதுன்னு வைங்க, அதை எப்படி எழுதலாம், 3 × 10³ எழுதலாமா. இதுதான் வந்து 10 அடுக்குகளை வச்சு
அந்த நம்பர்ஸை வந்து நம்ம எழுதுறது. ஓகேவா? இப்போ 3685ங்கிற நம்பரை இது வந்து ஒன்றுகளோட பிளேஸில் இருக்குது, அப்படியே எழுதிப்போம். இது 10ஓட பிளேஸில் இருக்குது, அப்போ 8 × 10. இது 100களோட பிளேஸில் இருக்குது, அப்போ 6 × 100ங்கிறத நம்ம எப்படி எழுதுகிறோம்? 6 × 10 ஸ்கொயர்னு 10ஓட அடுக்கோட வடிவத்தில் எழுதுகிறோம். இப்போ 3ங்கிறது 3 × 1000ன்னு இருக்குதா, அதை எப்படி நம்ம எழுதணும்? 3 × 10³. ஏன்னா 10 3 தடவை பெருக்குனா நமக்கு 1000 கிடச்சிரும். ஓகேவா? அப்போது இதுதான் 10 மடங்காக எழுதுறது. இதே இப்போ வகுத்தலில் இருக்குதுன்னு வைங்களேன், அதாவது இப்போது 0.3685 இருக்குதுன்னு வைங்க, இது முழு எண்ணாக இருக்குது, அதனால் 10 அடுக்கு நம்ம அப்படியே எழுதிட்டோம். இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இப்போ 3ங்கிறது 3/10ன்னு அர்த்தமா? ஏன்னா 10ல் ஒன்றுகள் அப்படி தானே நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இதுங்கிறது இந்த 6ங்கிறது 100ல் 6 அப்படி தானே நமக்கு அர்த்தம். இப்போது இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ இங்கே அடுக்கில் ஒன்றுமே இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா 10^1ன்னு போட்டாலும் 10ன்னு போட்டாலும் 1 தான். ஸோ இதை பெருக்கல்ல எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 × 10^-1ன்னு எழுதலாம். ஓகேவா? 1/10 = 10^-1. இப்படி எழுதினாலும் கரெக்டு தான், இப்படி எழுதினாலும் கரெக்டு தான். 10ஓட அடுக்குகளில் நம்மளை எழுத சொன்னாங்கன்னா இப்படி எழுதணும். இப்போ இதே நம்பரில் இப்போ 6 எடுத்துக்கோங்க, 6/100ன்னு எழுதலாம். அதையே 6/10 ஸ்கொயர்னு எழுதலாம். பெருக்கல் எழுதணும்னா எப்படி எழுதணும்னா 6 × 10^-2ன்னு எழுதணும். ஓகேவா? அடுத்தது 8. இப்போ 8/1000ன்னு எழுதலாம், 8/10³ எழுதலாம். பெருக்கல்ல 8 × 10^-3ன்னு எழுதலாம். ஓகேவா? அதாவது கீழே இருக்கிற பவர் வந்துட்டு மேலே போகும்போது சிம்பிள் மாறி வரும். ஓகேவா? இங்கே ப்ளஸில் இருந்துச்சு 10^2ன்னு இருந்துச்சு அப்படின்னா 10^-2ன்னு எழுதணும். அது இல்லை கீழேயே வந்து எனக்கு வந்து இப்போ 10^-2ன்னு இருக்குது அப்படின்னா மேலே வரும்போது பெருக்கல்ல +2ன்னு ஆயிரும், 10^2ன்னு வந்துடும். ஓகேவா? சரி, அடுத்தது நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சரி, உங்களுக்கு இப்போ இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதில் எந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இப்போ வந்து இங்கே பாருங்கள், ஒரு மனிதனின் உயரம் 165 சென்டிமீட்டர், அதனை மீட்டரில் குறிக்க. சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணுன்னா என்ன பண்ணணும்? 100ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 165 100ஆல் டிவைட் பண்ணணும். நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? கீழே 2 0 இருந்ததுன்னா மேலே எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்க சொல்லியிருக்கேன்? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்க சொல்லியிருக்கேன். ஓகேவா? இது வந்து 10 100ன்னு 10ஓட மடங்காக இருக்கும்போது தான். இப்போ 165/200ன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் இதே மாதிரி தள்ளி புள்ளி வச்சுட்டு ஆன்சர் எழுத முடியாது. 10 100 1000ன்னு இந்த மாதிரி ஃபஸ்ட் நம்பர் வந்து 1 இருக்குது, அதுக்கப்புறம் 0 மட்டும்தான் இருக்குதுன்னா நீங்கள் இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நார்மலான வகுத்தல் மெத்தடில் தான் நீங்கள் போடணும். இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள், இதோட தசம எண் எழுதலாமா? 3 + 5/10 + 3/100 + 4/100, சாரி 4/1000. இப்போ 3ங்கிறத அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது 5/10 வகுத்தல் இருக்குது, வகுத்தல் இருந்தது 10ல் 5 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? புள்ளி வச்சுட்டு 5ன்னு எழுதுவோம் இல்லையா? அடுத்தது 100வது இடத்துல என்ன இருக்குது? 3. 1000வது இடத்துல என்ன இருக்குது? 4. அப்போது 3.534 தான் இதோட ஆன்சர். இப்போ இதை முழு எண்ணை மாற்ற சொன்னால் என்ன பண்ணணும்? இங்கே 3 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா புள்ளிக்கு அப்புறம், அப்போது நீங்கள் 1000ஆல் பெருக்குனா என்ன வரும்? 3 5 3 4ன்னு வந்துடும். ஓகேவா? ஒரு 0வால் பெருக்கும்போது புள்ளி இங்கே வரும், இன்னொரு 0வால் பெருக்கும்போது இங்கே வரும், இன்னொரு 0வால் பெருக்கும்போது அதை தாண்டி போயிடும். ஓகேவா? 3534.0ங்கிறதும் 3534ங்கிறது ஒன்று தான். ஓகேவா? இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்துச்சு, வேறு நம்பர்ஸ் இல்லை அப்படின்னா அது ஒரு முழு எண் தான். ஓகேவா?
சரி. அடுத்தது தசம எண்களை நம்ம வந்து இப்போ கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போது 65 பெருசா 75 பெருசான்னு கேட்டால் நம்ம ஈஸியாக என்ன சொல்லிடுவோம், 75 தான் பெருசுன்னு சொல்லிடுவோம். திருப்பி இப்போ ஒரே நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா ஈக்குவல் டுன்னு சொல்லுவோம். இப்போ 65 சின்னதா 75 சின்னதான்னு கேட்டால் ஈஸியாக என்ன சொல்லுவோம், 65 தான் சின்னதுன்னு சொல்லிடுவோம். இதே தசமத்தில் கேட்டிருக்காங்கன்னு வைங்களேன், இப்போ வந்துட்டு 65.86 பெருசா 65.68 பெருசான்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த முழு எண் பார்க்கணும். இதுவும் 65 இதுவும் 65 ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அடுத்தது புள்ளிக்கு அப்புறம் இருக்க ஃபஸ்ட் நம்பர் பார்க்கணும். 8 பெருசா 6 பெருசா, 8 தான் பெருசு, அப்போது இதுதான் பெருசு. இதே இப்போ 75.96 75.98 இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ முழு எண் பார்க்கணும். ரெண்டுமே 75, ஸோ ஈக்குவல். அடுத்த நம்பர் பார்க்குறோம் புள்ளிக்கு அப்புறம், இதுவும் 9 இதுவும் 9 ஈக்குவல். இங்கே 6 இங்கே 8, எது பெருசு, 8 தான் பெருசு. அப்போது 75.98 தான் பெருசு. புள்ளிக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு ஸ்தானமாக பார்க்கணும். ஓகேவா? இப்போ புள்ளிக்கு முன்னாடினா நம்ம முழு எண் பார்ப்போம். 3 டிஜிட் இருக்க மாதிரி பார்ப்போமா? இப்போது 385.65 386.65 இருந்துச்சுன்னா எது பெருசு? ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும் 385 விட 386 தான் பெருசு. ஈஸியாக எழுதிடுவோம். புள்ளிக்கு அப்புறம் என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஸ்தானமாக நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். இதுவும் 6 இதுவும் 6 இதுவும் 5 இதுவும் 5. அடுத்தது வேறு ஏதாவது நம்பர் இருக்குது. இப்போ இங்கே 5 மேலே வந்துட்டு 4 இருக்குது, கீழே 5 இருக்குதுன்னா இந்த 5 தான் பெருசு, அப்போ இந்த டேர்ம் தான் பெருசு, அப்படி எழுதணும். ஓகேவா? 2 நம்பரையும் ஒவ்வொன்றா கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எழுதணும். அடுத்தது தசம எண்களை எண்கோட்டில் குறித்தல். இது நம்ம ஆல்ரெடி நான் கிளாஸ் ஸ்டார்ட்டில் சொன்னேன் இல்லையா? இப்போது ஒரு ஸ்கேல் ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 1 2 இது ஒவ்வொன்றுக்கும் நடுவுலையும் உங்களுக்கு இப்படி கோடு இருக்கும். ஓகேவா? இப்போது இதை நம்ம என்னென்னு எழுதுவோம், 0.1 0.2 0.3 ஒவ்வொரு கோடுக்கும் அடுத்தடுத்த வேல்யூ 0.5 இந்த மாதிரி 0.9 வரைக்கும் வரும். ஓகேவா? இப்போ உங்ககிட்ட வந்து 1.8 குறிங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க, இங்கே 1 இருக்குது இங்கே 2 இருக்குது, சென்ட்ரல் இருக்கிற பெரிய கோடு என்ன 4 கோடு தள்ளி வர்றதுனால இதை நம்ம என்ன பண்ணுவோம் 0.5 எடுத்துப்போம். ஓகேவா? எப்பயுமே ஸ்கேலை பொறுத்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கோடு இருக்கும் 0ங்கிற அளவு, அடுத்தது 1ங்கிற அளவு கொடுத்துருப்பாங்க. ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன பெரிய கோடு கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து 4 சின்ன கோடு, இங்கே வந்து 4 சின்ன கோடு. இந்த நடுவில் இருக்கிற கோடு கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஏன்னா அது 5 வந்து பிரிக்கிறதுக்காக ஈஸியாக இருக்கும் தான் அந்த கோடு பெருசாக குறிக்கிறது. இப்போ 0.8 வந்து நீங்கள் மார்க் பண்ணுங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க, இது வந்து 0.5ன்னு நமக்கு தெரியும். இப்போ 0.6 0.7 0.8 இங்கேருந்து இந்த 3வது இடம் தான் 0.8. இதை ஈஸியாக நம்ம மார்க் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு அந்த 0.5ஓட கோடு நமக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ இங்கே 4 இருக்குது, இப்போ கொஞ்சம் பெரிய கோடு, திருப்பி ஒரு 4 கோடு அப்படி இருக்கும். நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இடைவெளி வரும், ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும். இப்போ 1க்கும் 2க்கும் நடுவில் ஒரு 10 இடைவெளி கொடுத்துருப்பாங்க. இப்போ இதை நம்ம என்னென்னு எழுதிப்போம், 1.5ன்னு எழுதிப்போமா? இப்போ உங்ககிட்ட வந்து 1.3 மார்க் பண்ணுன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க, இது 1, அப்போ 1லேருந்து 3 பாயிண்ட் கழித்து 1.3 மார்க் பண்ணுவீங்க. 1.9னா என்ன பண்ணுவீங்க, இங்கே 1.5 இருக்குது, 4 கோடு தள்ளி 1.9 மார்க் பண்ணுவீங்க. ஓகேவா? இதுதான் தசம எண்களை எண்கோட்டில் குறித்தல். நம்ம இது ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வளவலான்னு இருந்தங்காட்டி தான் நான் உங்களுக்கு வந்துட்டு தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ 4.55ன்னு இருக்குது, 4.5ன்னு இருக்குது. ரெண்டில் எது பெருசுன்னு கேட்குறாங்கன்னு வைங்களேன். இப்போது இங்கே 5க்கு அப்புறம் எந்த நம்பருமே இல்லை, இங்கே வந்து 2 டிஜிட் இருக்குது, இங்கே ஒரு டிஜிட் தான் இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு 0 வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? புள்ளிக்கு அப்புறம் நீங்கள் கடைசியில் எவ்வளோ 0 ஆட் பண்ணினாலும் அதோட வேல்யூ வந்துட்டு மாறாது. இப்போ 4.55 4.50ன்னு இருக்குது. இந்த 2 நம்பரும் காமன். இந்த 0வை விட இந்த 5 பெருசு இல்லையா, அப்போ இந்த நம்பர் தான் பெருசு. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த லெசன் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.